எனக்கு பிரிஞ்சி சாதம் பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க, எதுவும் குறையே இல்லை. என்றைக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருப்பேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்மலாம் பொதுவாக வெரைட்டி ரைஸஸ்னால் 5 வகையோ இல்லை 7 8 வகையோ தான் சாப்பிட்ருப்போம். இல்லை மிஞ்சி பண்ண ஒரு 10 12 தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே சிந்தாதிரிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் 25 வகையான வெரைட்டி ரைஸஸ் சேல் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம வந்திருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதான் நாங்கள் இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். அண்ட் நான் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மா வந்து வெஜ் பிரியாணி அண்ட் அப்பா தயிர் சாதம் சாப்பிட்ருந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் பாதாம் மில்க் ட்ரை பண்ண போகிறோம். குவான்டிட்டி வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் போட்டாங்க. அண்ட் ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பிரிஞ்சி சாதம் பிடிக்கும். நான் டெய்லியும் இங்கே வந்து சாப்பிடுவேன். இந்த கடை வந்து எனக்கு 4 வருஷமாக தெரியும். இங்கே தான் வந்து டெய்லி வந்து மத்தியானத்தில் சாப்பிடுவேன். சாப்பிட்றது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த மினி மில்க் தான் இது பண்ணியிருக்கேன், லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. 80 ரூபா தான் குவாலிட்டி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கடைக்கு ஒரு 6-7 மாசமா வரும். ஒரு 3-4 ரைஸ் சாப்பிட்ருக்கேன். வெரைட்டி நிறைய இருக்கும். நான் அதிகமாக வந்து ஃபேவரட்டாக பிரிஞ்சி சாப்பிடுவேன். பிரிஞ்சி வந்து 60 ரூபா. அப்பப்போ டொமேட்டோ ரைஸ் சாப்பிடுவேன் 50 ரூபா. லெமன் ரைஸ் சாப்பிடுவேன். ஸோ டேஸ்டியாக இருக்கும். ரெகுலராக வருவேன். வீக்லி ஒரு 4 நாள் வருவேன். கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வர்த்தியாக இருக்கும். ஃபுட்டு டேஸ்டியாக இருக்கும். இந்த கடை எனக்கு ஒரு 4 வருஷமாக தெரியும். அடிக்கடி இந்த கடையில் வந்து நான் புளியோதரை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து மினி மில்க் சாப்பிட்டேன். மினி மில்க்ஸில் வந்து தயிர் சாப்பாடு இருந்துச்சு, விரிஞ்சி சாதம் இருந்துச்சு, ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க, சாம்பார் ரைஸ் இருந்துச்சு, சப்பாத்தி ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன போண்டா வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன மேட்ருனா இந்த கடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். ரேட்டும் கம்மி, குவான்டிட்டியும் அதிகமாக கொடுப்பாங்க. விலையும் கம்மியாக இருக்குது, கொடுக்குற பொருளும் அதிகமாக கொடுக்குறாங்க. எல்லாம் குவான்டிட்டியாக இருக்குது, குவாலிட்டியும் அதிக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சார் லாஸ்ட் 6 மந்த் தான் தெரியும் சார் இங்கே இந்த கடை. இங்கே வர்றப்பெல்லாம் இந்த சைட்டுக்கு இங்கே வர்றப்பெல்லாம் இங்கே தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு மினிமல்ஸ் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. மினிமல்ஸ் சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். நான் ரொம்ப நாளாக வரேன். இங்கே மீன் மார்க்கெட்டுக்கு வருவேன். காலையில் 5 மணிக்கு வருவேன். ஏன்னா நான் வந்து இந்த கடையில் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. நான் எக்மோர் போகிறதுலாம் பார்த்துட்டே போவேன். எல்லா வெரைட்டியும் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாலை போட்டதுனால சரி ஒரு டைம் கிடச்சிது. இந்த பக்கம் எக்மோர் வந்திருக்கேன். சவாரி வந்ததுனால சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி வாங்கினேன், போடா வாங்கினேன். நல்லா இருக்குது, எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. எதுவும் வந்து எதுவும் இல்லை. மீன் சம்பாதிக்கிறது பசிக்கு சாப்பிட்றது தான். அந்த குவாலிட்டி இங்கே கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆக்சுவலிட்டாக நல்ல சாப்பாடு, ஹெல்த்தான சாப்பாடு தான். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி காரக்காரம் எல்லாமே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, எதுவும் குறையே இல்லை. ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி ஹோட்டல்லேருந்து நான் பேசுகிறேங்க. இந்த ஹோட்டல் வந்து மோர் தென் ஒரு 10 இயர்ஸாக இருக்குது.
இங்கே வந்து மிக்சட் ரைஸ்லேருந்து மினி மீல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. மேலும் வந்து இங்கே வந்து ஒரு டைனிங் பண்ணுற மாதிரியும் இங்கே இருக்குங்க. குவாலிட்டி இங்கே வந்து நம்பிக்கையாக தைரியமாக வந்து சாப்பிட்லாம். குவாலிட்டிக்கு ஏற்ற தரமான ஃபுட்டு ப்ளஸ் வந்து விலையும் ரொம்ப சீப்பாக இருக்குது. தேங்க்யூ. எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப வருஷமாக தெரியும். நான் இங்கே வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், மிக்சட் ரைஸு, வெஜிடபிள் ரைஸு எல்லாமே நான் வாங்க வந்தேன். இது வாசல் என் கம்பெனி இங்கே தான் இருக்குது பக்கத்தில். நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் அடிக்கடி இங்கே தான் வாங்கிட்டு போவேன். ஸோ நல்லா இருக்கிறதுனால தான் அடிக்கடி இங்கே வரோம். நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த கடை ஒரு வருஷமா தெரியும். ஒரு வருஷமா நான் வாங்கிட்டு இருக்கேன். பேச்சுலர் தான் இருக்கேன். ஒரு வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன வாங்கியிருக்கேன்னா தக்காளி சாதம், பீட்ரூட் சாதம், அப்புறம் பகடா வாங்கியிருக்கேன். டெய்லி நான் வாங்கிட்டு இருக்கேன். நல்லாவும் இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் சார். என்னோட நேம் வந்து சிபி கதிர்வேல். இது ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. இது வந்து சின்ன ஃபிஷ் மார்க்கெட் ஆப்போசிட்ல இருக்குது. நியர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிம்சன், இந்த பக்கம் எங்கோ ரயில்வே ஸ்டேஷன். இந்த மிடில் வந்து ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. நீ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வெரைட்டி ரைஸ், 25 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் ஹோட்டல் கேட்டாவே சொல்லுவாங்க. சார் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். 6:30 ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock உங்களுக்கு 25 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் கிடச்சிடும். என்ன ரைஸ் கிடைக்கும் மார்னிங் 6:30 என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, வேலைக்கு போகிற லேடிஸுக்கு, ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு மார்னிங் 6:30 நாங்கள் சேல்ஸ் ஆரம்பிச்சிடுவோம். வெஜ் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், புளி சாதம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், கீரை வகைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 சாதம், கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், மாங்காய் சாதம், இந்த மாதிரி ஒரு 25 வகையான சாதங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 6:30 ஆரம்பிச்சு 9 o'clock நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock, 3:30, 4 o'clock நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணால் வாங்கி சாப்பிட்லாம். எங்கள்கிட்ட 25 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் கிடைக்கும் சார். சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் சம்மு கேட்ரிங் சர்வீஸும் சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட்டில் வச்சுருந்தோம் ஒரு 10 years. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல் சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். இப்போ 15 years இருக்கீங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாண சாப்பாடு ஒன்று போட்டோம். கல்யாண சாப்பாடு போட்ட அப்புறமா அப்போ வெரைட்டி ரைஸ்லாம் கிடையாது எங்ககிட்ட. அப்புறம் கொரோனா தான் எங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. ஒரு 3-4 வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தோம் கொரோனா போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஏன் இப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரு மாதம் நம்ம வந்து எதனா செய்யணும். செய்யறது மட்டும் இல்லை, மாதம் எப்படி குவாலிட்டி கொடுக்கணும், குவான்டிட்டி எப்படி கொடுக்கணும், சர்வீஸ் எப்படி கொடுக்கணும் சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிச்சது தான் இந்த 25 டைப்ஸ் ஆஃப் இந்த வெரைட்டி ரைஸு. இந்த வெரைட்டி ரைஸ் வந்து எப்படின்னா நாங்களே வந்து ஓன் மேக்கிங், வெளியில் எந்த ஒரு ஸ்பைசஸோ இந்த ஒரு மசாலாஸோ நாங்கள் வாங்குறது கிடையாது. எல்லாமே எங்களோட ஓன் மேக்கிங். இன்றைக்கி இந்த அளவுக்கு சக்ஸஸ் காரணமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான். இன்றைக்கி வந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நம்பர் 1 வெரைட்டி ரைஸ்னாவே நாங்கள் தான். அது நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் எதில் போனாலும் சரி, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எதில் போனாலும் பெஸ்ட் வெரைட்டி ரைஸ் ஹோட்டல்னு போட்டிங்கன்னாவே அது நாங்கள் தான் வருவோம். இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா எங்களை வாழ வைக்கிற நீங்கள் தான் அதுக்கு ரீசன். புரியுதுங்களா? என்றைக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருப்பேன். இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா மொத்தம் 3 ரீசன். ஒன்று என்னோடய அவமானம், 2வது என்னோடய தன்னம்பிக்கை, 3வது என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிற மக்களாகிய உங்களுக்கு நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இந்த அளவு நாங்கள் வளர முடியாது. அதனால் கையேந்தி உங்களை நன்றி. என்றைக்கும் இதே போல் மிக சிறப்பாக உணவு விற்கப்படும். இது கடவுள் மேல் ஆணை.